Hello passengers, welcome to Tony Express. இன்னைக்கு நம்ம டே 57 of Big Boss Season 8 தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல நேற்று நைட்டில் நடந்த டிஸ்கஷன் முத்து அண்ட் தீபக் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ மஞ்சரிக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் நிறைய முத்து பேசினார், அவங்க பண்ணுறது உடன்பாடு இல்லை அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து திருட்டு கேங் மீண்டும் வந்து தேர்ஸ்டே குக் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ தீபக் வந்து கேட்கும்போது கூட ஐயோ அப்படி இப்படின்னு ஏதாவது பேசியிருந்தாங்க. சௌந்தர்யாவை வேறு உள்ளே இழுக்க ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி நீ தேர்ஸ்டே வந்து நீ இதுவாகிடு, கிச்சன் இன்சார்ஜ் ஆகிடு, நம்ம வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சௌந்தர்யா வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி இவங்க வந்து இவங்களுக்குள்ளவே வந்து நிறைய பிளான் போட்டாங்க, யார் 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 இதில் இருக்கலாம் அப்படி இப்படின்னு. ஸோ இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த கேங்கில் இருக்கிற ஓகே அப்புறம் இந்த திருட்டு கேங் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, விஷால் வந்து என்ன சொன்னார்னா, சௌந்தர்யாவோட ஆடியன்ஸ்க்காக தான் கோவா கேங் ஒன்றா உட்காந்து இருக்காங்க அப்படின்னு விஷால் சொல்கிறாரு. நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவர் யார் யார்கிட்ட சொன்னார், இந்த கேங்கில் இருக்கிறது விஷால், ஆனந்தி, அன்சிதா அண்ட் தர்ஷிகா. இவங்க 4 பேருமே அகேன்ஸ்ட் ஜாக்லின். இப்போ ஜாக்லினுக்கு அகேன்ஸ்டாக ஏன் இவ்வளோ பேர் போராடுறாங்கன்னு தெரில. ஜாக்லின் ஒன்றும் டாப்பில் இல்லை, ஓகேவா, அவங்க வந்து 3rd or 4th பொசிஷனில் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்படி இருந்தும் இவங்க வந்து ஜாக்லின் இவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டாக நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான சப்போர்ட் வந்து மக்கள் கிட்டேருந்து ஜாக்லினுக்கு அவ்வளோவா கிடைக்கல தான். ஸோ இப்போ திடீர்னு விஷாலுக்கு வந்து சௌந்தர்யா மேலே கன்சர்ன். சௌந்தர்யாவை பற்றி தப்பாக பேசின விஷால் இப்போது சௌந்தர்யா கிட்டே நல்லா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூட தான் ஒட்டிகிட்டு இருந்தார். ஸோ இது வந்து இப்போ மட்டும் தெரியலையா, அப்போ யார் வந்து சௌந்தர்யா கூட அவங்களோட ஆடியன்ஸ்க்காக உட்காந்துருக்கான்னு. அப்புறம் வந்து ஆனால் ஃபுல் அட்டாக் மோடில் இருக்காங்க கோவா கேங்க்கு அகேன்ஸ்டாக. அப்புறம் வந்து இவர் வந்து கோவா கேங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ கலாச்சி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் ஆக்சுவலி அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது. ஸோ கேப்டன்சி டாஸ்க் நடக்கும்போது அந்த நம்பர் பிளேட் ஐடென்டிஃபிகேஷன் அந்த கேமு, ஸோ ஜெஃப்ரி தான் வின் பண்ணார். நேற்றும் இன்றைக்கும் சௌந்தர்யா பேசினது ஒர்க் அவுட் ஆச்சு அந்த அட்வைஸ்லாம். ஸோ ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாக்காக தான் ஆடுறேன் அப்படின்னாரு வேறு. ஸோ டாஸ்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக கேஷுவலாக பொறுமையாக எப்படா முடியுன்ற மாதிரி அவங்க 2 பேரும் பொறுமையாக போய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, விட்டு கொடுக்குற மாதிரியே ஆடினாங்க. அப்புறம் வந்து சாச்சனா ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாக தான் ஆடினாங்க அந்த டாஸ்க்கை. அப்புறம் ஜெஃப்ரி வின் பண்ணோடனே சாச்சனா முகத்தில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தெரிஞ்சுது. அப்புறம் வந்து இந்த வீக் புதுசாக அசிஸ்டண்ட் வச்சாங்க. அது ஏதோ பிளான் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல், ஒரு வேலை இருக்குமோ ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ஏன்னா ஏற்கனவே பிளான் போட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த வீக் சின்ன பசங்க 2 பேரும் வந்து கேப்டன் ஆக போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை, அதனால் அசிஸ்டண்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஆடியன்ஸ் போல் வந்து போன வாரம் வச்சது. அப்போது இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. பர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நினச்சி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்புறம் சாச்சனா சொல்கிறாங்க ஷி கேவ் அப் அந்த இன்டெரக்ட்லி வந்து சொல்கிறாங்க, நான் தான் விட்டுட்டேன், நான் பிடிச்சிருக்கணும், கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா என்னமோ அவங்க கிவ் அப் பண்ண மாதிரியும் அப்படி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க டிஸப்பாயிண்ட் தான் ஆனாங்க இல்லையா. அப்புறம் சாச்சனாவும் மஞ்சரியும் வந்து இந்த எவிக்ஷன் பாஸ் ஜெஃப்ரி கிட்ட இருக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போவும் யாருக்கும் தோணல அதை அடுத்த வாரம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு ஜெஃப்ரி கிட்ட சொல்லி இல்லை அதை மற்றவங்க யூஸ் பண்ணலாமா, அதை பிக் பாஸ் கிட்டே கேட்கணுன்னு. ஸோ எனிவே அது வேஸ்ட்டாக போச்சு அப்படியே. அப்புறம் ஜாக்லின் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, நீ விட்டு கொடுக்குறேன்னு சொன்னியே, ஏன் விட்டு கொடுக்கலன்னு. அப்போ ஜெஃப்ரி சொன்னார், இல்லை நான் வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தேன், டஃப்பாக வந்து விளையாடணும் தான் யோசித்தேன், ஆனால் சாச்சனா வந்து அதை எடுக்கவே இல்லை, அதனால் நான் போய் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சௌந்தர்யாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதாக சொன்னார். அப்புறம் வந்து ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ், 1-on-1 டைரக்ட் நாமினேஷன் கூப்பிட்டு ஓப்பனாக சொல்கிறது. சௌந்தர்யா வந்து சரியான ரீசன் ஆனந்தியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஃபைனலி ஒருத்தவங்க ரியலைஸ் பண்ணாங்க ஆனந்தியோட அந்த மேனிப்புலேட்டிவ் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் அந்த கேமை பற்றி, அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி. அதை ஓகே ஒருத்தருக்காவது புரிஞ்சிருக்கேன்னு நினச்சி. ஏன்னா அவங்க அதுதான் பண்ணுறாங்க, பேக் பைட்டிங். அவங்க மற்றவங்க மனசில் வந்து ஜாக்லினை பற்றி அகேன்ஸ்டாக திணிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க விஷால் பக்கம் திரும்பினாங்க, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கு தான் நிறைய ஓட்டு இந்த வாட்டி. அப்புறம் ஐரணின்னு சொல்லுவாங்க. ஐரணினா இப்போ நம்ம சரியில்லாமல் இன்னொருத்தர் முதுகில் இருக்க அழுக்கு எடுக்கிறது. ஸோ அதுதான் சத்யா பண்ணது. ரஞ்சித் சாரை வந்து பூசி மொழுவுறீங்கன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணார். இவர் பூசவும் இல்லை மொழுவும் இல்லை, இவர் வந்து இன்னொருத்தரை சொல்கிறாரு,
நீ எல்லாம் சொல்கிறியா அந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் வந்து நேற்று விஜய் சேதுபதி சொன்னதுலேருந்து இவர் வந்து ஒருத்தர் எப்போ பாரு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுன்னு இருக்காரு. நத்தை, ஸ்னெயில் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சாரியும் மஞ்சரியை ப்ரெஷர் குக்கர்னும் சொல்லி எல்லாமே ஒரு அளவுக்கு தான். போன சீசன்லாம் அந்த பட்ட பேர் வைக்கிறது, ஒரு பிராண்டிங் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாதுன்னு இத்தனை சீசனாக நம்ம கடைப்பிடிச்சது. இந்த வாட்டி ஹோஸ்ட்டே வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கு இது ஒரு ராங் எக்ஸாம்பிள்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் விஷால் வந்து யூஸ்வலாக ஜாக்லினை தான் நாமினேட் பண்ணுவார் எல்லா வாரமும் தொடர்ந்து. இந்த வாரம் டைரக்ட் நாமினேஷன்றதுனால அவர் வந்து வேற 2 பேரை நாமினேட் பண்ணார். ஆனால் இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் டைரெக்டாக பேச தெரியாதுல்ல, அதுக்கு ஏற்ற ஒரு உதாரணமாக இது ஒன்று இருந்துச்சு. தர்ஷிகா வந்து ஜாக் அண்ட் முத்துவை ஒரே ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. என்னென்னா ஃபஸ்ட் வீக்கில் இருக்க அந்த இண்டிவிஜுவாலிட்டி இந்த வாரம் இல்லை, இனிமேல் இந்த இதுக்கு இப்போலாம் இல்லை, இது வந்து இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னாங்க. அது தர்ஷிகாவுக்கு பொருந்தோம். ஊருக்கு உபதேசம் சொல்லுவாங்களா, அப்படி தான் இருந்துச்சு. என்ன மேட்டர்னா தர்ஷிகா தான் விஷால் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு விஷால் கூடவே சுற்றிக்கிட்டு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சாச்சனா கிளவர் திங்கிங் என்னென்னா கடைசியாக சத்யா அண்ட் தர்ஷிகாவுக்கு வந்து ஒரு ஓட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவங்க நாமினேஷன் உள்ளே வரமாட்டாங்க. ஸோ சாச்சனா வந்து இதை யோசித்து அவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணாங்களா இல்லை பிளான் பண்ணலேன்னு தெரியல. ஆனால் அவங்க நாமினேட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், குட் திங்கிங். அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க நாமினேஷனில். இப்போ விஷால், அருண், அன்ஷிதா, தீபக் அண்ட் ஜெஃப்ரியை தவிர எல்லாரும் நாமினேட் ஆகிருக்காங்க இந்த வாரம். சாச்சனா வந்து தப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சாங்களாம். ஓகே, நாங்களும் வந்து நீங்கள் தப்பிக்கக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோவா கேங்கில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எஸ்பெஷலி ரஞ்சித் சார் அவரோட மேனேஜர் பொசிஷனே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷால் வந்து இன்னைக்கு காலைல சொன்னார், அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ண போகிறேன். அவர் சௌந்தர்யா கூடவே சுற்றிக்கிட்டு இருக்காரு. சாச்சனாவும் இப்போ கொஞ்ச நாளாக அப்பப்போ வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்கு வந்து ஜாக்லினோட இருக்கணுன்றது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. பவித்ரா, மஞ்சரி இவங்க 2 பேரும் ஜாக்லினோட கொஞ்சம் ஓரளவுக்கு பாண்ட் ஆகியிருக்காங்க கொஞ்சம். இப்போ இந்த சத்யாவும் இந்த வாரம். ஸோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கோவா கேங்கோட ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் நிறைய பேர் இப்போ ஆனந்திலாம் பார்த்தீங்கன்னா கோவா கேங்கை உடைக்க பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. சௌந்தர்யாவை முதல்ல இழுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் வேலைக்காகலை. இப்போ விஷால் இப்போ ஆனந்தி மூலமாக வேலைக்காகாது, இப்போ விஷால் மூலமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தர்ஷிகாவுக்கு கொஞ்சம் ஈகோ அண்ட் பொசசிவ்னஸ் இருக்குது. இப்போ வந்து விஷால் வந்து ஆனந்தியை வந்து ஒரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அவங்க வந்து எதுலேயுமே சண்டை போடல, அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு. ஸோ ஆனந்தி வந்து அதை எடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யார் கிட்டேன்னா அன்ஷிதா, சாச்சனா, அப்புறம் வேறு இன்னொருத்தர் இன்னொரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க, பவித்ரா நினைக்கிறேன். இப்போ இது மஞ்சரி இவங்கெல்லாம் நினைக்கிறேன். இவங்க எப்படி பார்த்தா இது அன்ஷிதா கிட்ட சொல்கிறாங்க. அன்ஷிதா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக விஷால் கிட்ட போய் சொல்லுவாங்க. ஸோ ஆனந்தி வந்து விஷாலுக்கு அகேன்ஸ்டாக இப்போ வந்து அவங்கள நாமினேட் பண்ணதுனால சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போவும் நேரடியாக பேசல, பின்னாடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது அதே ரீசன் தான். நான் விஷாலுக்கு என்ன ரீசன் சொன்னனோ அதே தான் ஆனந்தியும் சாச்சனாவும் சொன்னாங்க. ஏன்னா இது டைரக்ட் நாமினேஷன்றதுனால இவர் வந்து வேறு 2 பேரை சொல்லியிருக்க மாதிரி இருக்குது, சொல்லணும்னு சொன்ன மாதிரி. இதுவே இது வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு சொல்லிதான் அவர் வேறு 2 பேரை தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு கரெக்டாக சொன்னாங்க. அப்புறம் வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் ஒரு ரவுண்ட் இருக்கும், ஹெட்செட்டில் பாட்டு கேட்டு அதை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க கண்டுபிடிக்கணும்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பட்ஜெட் டாஸ்க்கு. அதில் வந்து சாச்சனா இப்போ அதை வந்தோடனே சாச்சனா வந்து க்ராசரி லிஸ்ட்டு சொல்கிறாங்க. சாச்சனா வந்து நிறைய அட்வைஸும் கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்லேயும். அன்ஷிதா வந்து விஷால் அண்ட் தர்ஷிகாவை டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு 6500 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் எவ்வளோக்கு வாங்கினாங்கன்றது எனக்கு தெரியல, எபிசோட் தான் பார்த்தேன். இப்போ வந்து இது விஷால் வந்து பயங்கரமாக சொதப்பினார். அரிசி மாவு 10 கிலோ அப்படின்னு அதை அழைச்சி நிறைய எழுதுனாங்க. அப்புறம் வந்து கேர்டு எடுக்கலை, முக்கியமான ஐட்டம்ஸ் காஃபி பவுடர் எடுக்கலை. இன்னும் இப்போ வந்து பேசிக்லாம் கிடச்சிது தான், ஆனால் நிறைய வந்து தேவையில்லாமல் அதிகமாகவே கிடச்சிது. ரைஸ்லாம் நிறைய 10 பேக்கெட் என்னமோ கிடச்சிருக்கு போல். இது அன்ஷிதா வந்து தர்ஷிகாவுக்கு பதிலாக ஜாக்லின் போயிருக்கணும்னு சொன்னாங்க. அது தர்ஷிகாவுக்கு வந்து ஒரு ஈகோ இஷ்யூ ஆகிருக்கு. ஆனந்தியை வந்து ஏற்றி விட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க போயிட்ட பிறகு அவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏமா உங்களுக்கே தெரியும் ஜாக்லின் தான் எல்லா வாரமும் கரெக்டாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. நீங்களே அனுப்பியிருக்கலாம். புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தப்பில்லை தான். அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து கூடிய சீக்கிரம் இப்போ தர்ஷிகா அண்ட் அன்ஷிதா ப்ரூவிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரூவிங்னா காஃபி ப்ரூ பண்ணுவாங்களா, ரெடி ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி. இப்போ இது வந்து முக்கியமான காரணமே விஷால் தான் எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் மைண்டாக பின்னாடி இருக்கார். விஷால் மேலே இருக்க பொசிசிவ்னஸில் இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீல்.
ஆனால் இன்னைக்கு அன்ஷிதா அவங்களோட பாயிண்ட்டில் நின்னாங்க. ஜாக்னு அனுப்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அர்ச்சிகாவுக்கு அது பிடிக்கல. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்டே போச்சு. கூடிய சீக்கிரம் வெடிக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் மஞ்சரியும் அருணும் வந்து பேசினாங்க. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன். ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தாங்க. மஞ்சரியும் சிரிச்சுனே பேசியிருந்தாங்க. ஒரு சேஞ்சாக இருந்துச்சு. அருணும் பொறுமையாக கேட்டார். அது இன்னும் ஒரு பெரிய சேஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதை பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ நாளையிலேருந்து ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க் வேறு நடக்க போகுது. சீசன் 6 இது நடந்துச்சு. தனலக்ஷ்மி அசீம்லாம் இருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. அப்போது இந்த சீசன் இவங்க எல்லா டாஸ்க்கையும் சொதப்பின்னு வராங்க. இந்த டாஸ்க்கே அது நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நடந்தால் நல்லாயிருக்கும். எனிவே வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இன்னி எபிசோடில். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி எக்ஸ்பிரஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Hit the notification bell.